இயேசுவே நீர் இரக்கத்தாலே கிருபை நிறைந்து காத்தீரே. இயேசுவே நீர் இரக்கத்தாலே கிருபை நிறைந்து காத்தீரே. நன்றியுள்ள இருதயத்தை என் மேலும் வைத்தீரே. நன்றியுள்ள இருதயத்தை என் மேலும் வைத்தீரே. இயேசுவே கஷ்டங்கள் காரிருள் சூழ்ந்தன. காலங்கள் கடந்து போயின. கஷ்டங்கள் காரிருள் சூழ்ந்தன. கரம் பிடித்து உமது ஸ்நேகத்தால் கண்மணி போல் காத்தீரே. கரம் பிடித்து உமது ஸ்நேகத்தால் கண்மணி போல் காத்தீரே. இயேசுவே நீர் இரக்கத்தாலே கிருபை நிறைந்து காத்தீரே. நன்றியுள்ள இருதயத்தை என் மேலும் வைத்தீரே. நன்றியுள்ள இருதயத்தை என் மேலும் வைத்தீரே. இயேசுவே நீர் உலகம் தராத சமாதானம் உமதன்பு கரங்களால் அளித்தீரே. உலகம் தராத சமாதானம் உமதன்பு கரங்களால் அளித்தீரே. உயிர் ஜீவன் அனைத்தையும் ஈந்தீரே. உமக்கென்றும் சோத்திரம். உயிர் ஜீவன் அனைத்தையும் நீந்தீரே. உமக்கென்றும் சோத்திரம். இயேசுவே நீர் இரக்கத்தாலே கிருபை நிறைந்து காத்தீரே. நன்றியுள்ள இருதயத்தை என் மேலும் வைத்தீரே. இயேசுவே எங்கள் அன்பின் தகப்பனே, மெத்துதிக்கிறேன் ஐயா, சோசிருக்கிறேன். திருமூர்த்தி மூலமாக செய்தி கொடுப்பதற்கு நீர் என்மேல் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய செய்திக்காக சமூகத்தினை பார்க்கிறேன். என்னை மறைத்து நீ வெளிப்படும். உம்முடைய வார்த்தையாக இருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மற்றும் உடைய பொறுப்படுத்திக் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு வார்த்தைகளின் வல்லமை, த பவர் ஆஃப் வேர்ட்ஸ். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழி புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த நாளிலே நான் பார்க்க போகிறது, நாம் பேசுகிற வார்த்தைகளை பற்றி தான். நாம் பேசுகிற வார்த்தைகள் பல வேளைகளிலே அது மற்றவர்களை இடிக்கவும் செய்யும், கட்டவும் செய்யும். அது மட்டுமல்ல, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ஒரு நம்மை பற்றி நான் பேசும்போது அது தீர்க்க தரிசன வசனமாகவே அது மாறும். எனக்கு என்ன இருக்கிறது, ஒன்றுமே இல்லையே, நான் இப்படி இருக்கிறேனே,
அப்படிலாம் நான் பேசணும்னு சொன்ன நெகட்டிவாக பேசணும்னு சொன்னால் அது உண்மையிலேயே நமக்கு அது நெகட்டிவ் ஆன காரியங்களே முடியும். ஆனால் எது எனக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது என்று சொல்லி நான் அப்படி சொல்லுவேன்னு சொன்னால் நமக்கு அப்படி இந்த நாட்களும் வரக்கூடிய நாட்களும் அந்த மாதிரி ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாம் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மூலமாகத்தான். பல வேளையில் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு நம்முடைய வார்த்தைகள், நம்ம பேசின வார்த்தைகள் பலருடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கும். அதே நேரத்தில் நாம் உற்சாகப்படுத்தின வாழ்க்கையை ஒன்றுமே இல்லைன்னு நினைத்தவர்கள் கூட நம்முடைய நாம் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக அவருடைய வாழ்க்கை நல்ல முறையிலே அது மாறியிருக்கும். அப்படித்தான் ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர், மரியா என்று சொல்லக்கூடிய ஒரு டீச்சர் இருந்தார். அந்த ஸ்கூல்லே அந்த கிளாஸில் ஒரு துருதுருவாக வரக்கூடிய ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கொண்டே இருப்பான். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த டீச்சரிடம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள் எல்லோருமே, இவன் இருந்தால் எங்களை ஸ்கூலில் ஒன்றுமே கவனிக்க முடியவில்லை, ரொம்ப தொந்தரவு பண்ணி கொண்டு இருக்கான்னு சொன்ன உடனே அந்த டீச்சர் அவனை பார்த்து அவனை அழைத்து சொன்ன காரியம் ஒன்றுமே அவர் பேசவில்லை. அதிகமாக ஏன் இப்படிலாம் செய்கிறாய், உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வா, அல்லது வீட்டுக்கு நீ வர வேண்டாம் ஸ்கூலுக்கு என்று எதுவுமே சொல்லவில்லை. அவள் என்ன சொன்னால் அவனுடைய கண்களை பார்த்து கொண்டே அவர் என்ன சொன்ன காரியம், உன்னிடத்தில் ஏதோ ஒன்று நல்ல ஒரு காரியம் புதைந்து கிடக்கிறதை நான் காண்கிறேன் என்று சொன்னார்களாம். வேறு எதுவுமே அவர் பேசவே இல்லை. அது அவனுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக தெரிந்தது. நான் உன்னிடத்தில் ஏதோ ஒரு விசேஷமான ஒன்று நான் காண்கிறேன், உன்னிடத்தில் புதைந்து இருக்கிறது என்று சொன்ன உடனே அவன் அதை வைத்து அந்த ஒரு உற்சாகம், அந்த பாசிட்டிவான வார்த்தை டீச்சர் சொன்னதை வைத்து எல்லா அவனுடைய குணங்கள், ரொம்ப கிளாஸ்லேயே தொந்தரவு பண்ணுறது எல்லாவற்றையும் மாற்றி நன்றாக உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தான். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் பெரிய ஒரு டாக்டர் அவன் படித்து வந்தான் என்று பார்க்கும்போது அது ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தான். இப்படி பல வேளையிலே பார்த்தோம்னா டீச்சர்ஸ் மூலமாக கூட ரொம்ப மோசமான பிள்ளைகள் அவருடைய வார்த்தைகளினால் அதிகமாக அட்வைஸ் சொல்லாவிட்டாலும் ஒரு சில வார்த்தையை சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையை மாற்றும். இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய வார்த்தை மூலமாக, நான் பேசுகிற ஒரு வார்த்தைகள் மூலமாக வாழ்க்கை சீரழிக்கவும் உண்டு. அப்படி ஒரு தகப்பனும் ஒரு மகனும், தகப்பனார் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டானவர், எதை எடுத்தாலும் எதை செய்தாலுமே அந்த பையன் செய்கிறது, அவன் பையனுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு என்ன சொன்னாலும் கேட்குற அளவுக்கு அவன் அவ்வளோ நல்ல ஒரு கீழ்ப்படுதல் உள்ள மகனாக இருந்தான். அவருக்கு அவரை திருப்திப்படுத்த முடியவே முடியாது. ஒரு முறை எக்ஸாமில் நல்ல மார்க் எல்லாவற்றிலும் A கிரேட் எடுத்துவிட்டு அவர் ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணல, ஒரு மேனேஜர் லெவலில் ஒரு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார், ஒரு பெருமை உள்ளவர். இவன் கூப்பிட்டு அப்பாவுக்கு இந்த நல்ல மார்க் எடுத்துன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாரே, நமக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவார் என்று சொல்லி டெலிஃபோன் பண்ணான். ஆனால் அவர் எடுத்த உடனேயே ஐம் வெரி சாரி, வெரி பிஸி, நான் உன்னை பிறகு வார்த்தை இவன் சொன்னான், அப்பா நீ ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நான் சொல்ல போகிறத கேட்டார், நான் எல்லா சப்ஜெக்ட்லையுமே A கிரேட் எடுத்துக்கிறேன் என்று சொல்லி அவர் அதற்கு முன்பதாக நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், பிறகு நான் பேசிக்கொள்கிறேன் என்று அவர் பேசிவிட்டு வைத்து விட்டார். இவன் அது ரொம்ப அப்செட் பண்ணியது. அவர் பேசின வார்த்தைகள் எப்பொழுது பார்த்தாலும் இவன் திருப்திப்படுத்த முடியவில்லை. எப்பொழுதாவது நான் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னை வாழ்த்துவார்கள் நினைத்தேனே, ஆனால் இப்படி அவருக்கு பேச ஒரு நிமிஷம் என்னோட கூட என்னை வாழ்த்தவருக்கு முடியாதா என்று சொல்லி வாழ்க்கையை ஆரம்பித்தான். நீ என்ன எவ்வளோதான் நல்ல பையனாக நடந்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி குடிக்க ஆரம்பித்தான். கெட்ட நண்பர்களோடு பழக ஆரம்பித்தான். மதுக்கு அடிமையாகினான். இப்படி துன்மார்க்க குணங்கள் எல்லாம் அவன் அவ்வளோ ஒரு மோசமான பையனாக மாறி அதிகமான குடித்து அந்த லிவர் கல்லீரெல்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலே அட்மிஷன் ஆனான். அவனுடைய நண்பன் அதை கேள்விப்பட்டு அவனை பார்க்க போகும்போது அவருக்கு தெரியும், அவன் அப்பாவை பற்றியும் தெரியும், பையனை பற்றியும் தெரியும். பார்க்க போயிருக்கும்போது அங்கே அவன் வெண்டிலேட்டர் கையில் அவனை போட்டுக்கிறார்கள். கொஞ்ச நேரத்திலே அவன் உயிரும் போய்விட்டது. பாருங்கள், ஒரு தகப்பன் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய வேலை முக்கியம், அது மட்டுமல்ல அந்த பையன் நல்ல மார்க் எடுத்துகிட்டு வந்திருக்கானே என்று சொல்லி வாழ்த்திருக்கலாம். அவன் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக நிலைமைக்கு வந்திருப்பான். ஆனால் அந்த மகனை இழக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் வந்து விட்டார்னு பார்க்கும்போது நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்கள் மட்டுமல்ல, வீடுகளிலே மனைவியிடம், கணவனிடம், பிள்ளைகளிடம், பேசுகிற உறவினரிடம் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே அதற்கு பின்னாலே ஒரு நிச்சயமாக அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு. நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். அவனுடைய தேவனை பார்க்கிறோம். உலகம் ஆரம்பித்த முதலே நம்ம எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அப்பொழுது எப்படி இருந்தது? ஒழுங்கீனமாக இருந்தது, வெறுமையாக இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொன்னார். 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டானது. இன்னும் பார்க்கும்போது அவர் ஆகாய விரிவு உண்டாக கடவுள்னு சொன்னார். இப்படி ஒவ்வொன்றாக உண்டாக கடவுள் தன்னுடைய வார்த்தை மூலமாக தான். வேறு யாரையும் வைத்து எந்த ஒரு செயலும் படவில்லை. பெரிய தண்ணீரெல்லாம் ஒரு பக்கம் போட்டும், நிலமெல்லாம் ஒரு பட்டு போட்டும், இதெல்லாம் அப்படிலாம் அவர் வார்த்தையினால் சொன்னாரே தவிர அதை பிரிப்பதற்கு ஆட்களை வைத்து அவர் எந்த ஒரு சக்தியை வைத்து அவர் செய்யவில்லை. எல்லாமே அவருடைய பவர் ஆஃப் இஸ் வேர்ட் ஒன்லி. எல்லாம் உண்டாக எல்லாமே உண்டானது, எல்லாவற்றையும் நல்லது என்று அவர் கண்டார். இந்த பார்க்கும்போது
அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் நல்ல வார்த்தையில் நான் சொல்லும்போது நிச்சயமாக நம்முடைய முடிவு நல்லதாக இருக்கும். பல வேளை நாம் பார்த்தோம்னு சொன்னால் நமக்குள்ள 2 விதமான வாய்ஸ் இருக்குது, சத்தம் இருக்கிறது. ஒன்று வாய்ஸ் ஆஃப் ஃபெயிலியர், இன்னொன்று வாய்ஸ் ஆஃப் ஃபெய்த். அந்த ஒரு விசுவாசமுள்ள சத்தம் நம்மளை கேட்கும்போது நாம் விசுவாசமான காரியம் விசுவாசத்தில் எல்லா காரியம் செய்வோம். ஆனால் அந்த ஃபெயிலியர் அல்ல ஃபியர் அல்ல ஃபெயிலியர், நாம் தோற்று விடுவோம் என்று சொல்லக்கூடிய, நீ தோற்று விடுவான்னு சொல்லக்கூடாது. அந்த சத்தத்துக்கு சத்தமும் நம்ம கேட்கும், எல்லோருக்கும் தெரிந்தது தான். நமக்கு யாரோ நம்மளை பேச போல தெரியும் உள்ளாலேயே. நல்லதை செய்யும்போது நல்லதை செய்யணும்னு சொல்லும், இன்னொன்று அதை செய்ய வேண்டாம் தேவையில்லை என்று சொல்லும். களவு செய்யாதே என்று ஒன்று சொல்லும், களவு செய்யாத ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி நம்மளால 2 விதமான மனது இருக்கிறது. அந்த ஃபெய்த் வரும்போது, அந்த வாய்ஸ் ஆஃப் ஃபெய்த் நமக்கு சொல்லும்போது எல்லாவற்றிலும் அந்த ஃபெயிலியர் இருக்கிறது அதான் மோசமான ஒன்று. ஒரு வேலைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்பதால் கூட நீ இதற்கெல்லாம் நீ தகுதியாக அங்கே போனால் ஒரு நிச்சயமாக உன்னை செலக்ட் பண்ண மாட்டார்கள், அந்த மக்கள் உன்னை விரும்ப மாட்டார்கள், அந்த அளவுக்கு தான் நீ இருக்கிறாய் என்று சொல்லும். ஆனால் அந்த வாய்ஸ் ஆஃப் ஃபெய்த் என்ன சொல்லும், நிச்சயமாக தேவன் உன்னோட கூட வருவார், உனக்காக அவர் பேசுவார், நிச்சயமாக உனக்கு அந்த வேலை கிடைக்கும் என்று அந்த ஒரு வாய்ஸ் ஆஃப் ஃபெய்த் சொல்லும். எல்லாவற்றுக்கும் எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் அந்த வாய்ஸ் ஆஃப் ஃபெயில் எதை நாம் செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் நான் பேசுகிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலேயே அது நடக்கும். தாவீதை பார்க்கிறோம். தாவீது நமக்கு தெரிந்த கதை தான். ஆனால் ஒவ்வொரு காரியங்களிலும் அவருடைய அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது நமக்கு சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தாவீது தன்னுடைய தகப்பனார், அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற சிறு பையன், தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்காக அவர்கள் அங்கே சவுலுடைய போர்க்களத்தில் இருக்கிறார்கள். அங்கே போய் பார்த்து வர இவர் அனுப்புகிறார். இவர் அங்கே போன உடனே பார்க்க பெரிய ஒரு உருவம் 6 அடி உயரத்தில் உள்ள கோலியாத்துக்கு நின்று கொண்டிருக்கிறார். அவன் என்ன சொல்லி கொண்டிருக்கிறான், இவர்களை த்ரெட்டன் பண்ணி கொண்டிருக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை, உங்களிலிருந்து யாராவது ஒரு அனுப்புங்கள், நாங்கள் தோற்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமையாகிறோம், நீங்கள் தோற்றால் நீங்கள் எங்களுக்கு அடிமை ஆவீர்கள், வேலைக்காரர்கள் சொல்லி அவன் அப்படி த்ரெட்டன் பண்ணி கொண்டிருக்கிறான். இவர் பார்த்தவருக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அது மட்டுமில்லை மக்களும் சொன்னார்கள். இதை பார்த்து இங்கே அவருக்கு அதிகமான நெகட்டிவான அவரை உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு எதுவுமே அங்கே நடக்கவில்லை. என்னுடைய சகோதரன் எலியா, மூத்த சகோதரி, இவரை பார்த்து சொல்கிறார், தாவீதை பார்த்து, நீ எப்படி ஆடுகள்லாம் எங்கே கொண்டு வந்தோம், உனக்கு எவ்வளோ ஒரு துணிச்சலாக இருக்க வேண்டும், நீ எவ்வளோ உனக்கு ஒரு அகங்காரம் என்றெல்லாம் சொல்லி அவர் ரொம்ப கோவப்பட்டார். எப்படி ஆடுகளை எங்கே விட்டு கொண்டு வந்தாய் என்று சொல்லி, எவ்வளோ துணிகரமாக நீ வந்திருக்கிறாயின்னு சொல்லி தன்னுடைய மூத்த சகோதரன் சொன்னார். ஆனால் அவர் எதையும் பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர் எந்த சத்தத்தை கேட்டார்னு சொன்னால் வாய்ஸ் ஆஃப் ஃபெய்த். அப்பொழுது அந்த ஜனங்கள்லாம் பேசுகிறாள், இப்படி கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு அரசன் ராஜா என்னெல்லாம் செய்வார், நல்ல அவருடைய மகளை கட்டி கொடுப்பார், இன்னும் உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார் என்னெல்லாம் சொல்லி அவர்கள் சொல்லதை கேட்டுக்கொண்டிருந்தோடனே இவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இவரால் முடியும் என்று இவர் நினைக்கிறார். இவர் ராஜாவிடம் இவர் அழைத்து கொண்டு போச்சோன்னு உடனே அங்கே போகும்போது ராஜாவிடம் சொல்கிறார், ராஜா அவரை பார்த்து சிறு பையன் இவர் சொல்கிறார், இவன் எப்படி நம்முடைய விருத்தசிதம் பண்ணப்படாத ஒருவன் நம்முடைய இஸ்ரவேல் இராணுவத்தின் சேனையின் மக்களை பற்றி எப்படி இவன் இப்படி பேசலாம் என்று சொல்லி அங்கே ராஜாவிடம் நான் போகிறேன், நான் அந்த கோலியாத்தை நான் முறியடிப்பேன் என்று சொன்ன உடனே அவர் சொல்கிறார், உன்னால் முடியாது சிறு பையன், அவனும் யுத்த வீரன், சிறு வயதிலிருந்தே அவன் நல்ல ட்ரெயின் ஆனவன், அதனால் உன்னை நீ நிச்சயமாக முடியாது சொன்ன உடனே அவன் தாவீது என்ன சொன்னார்ன்னு சொன்னால், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்தது, என்னுடைய ஆட்டை பிடித்தது, நான் அவன் எனக்கு இது எதிர்த்திருந்ததானால் நான் கொண்டு விட்டேன், என்னுடைய அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்பித்த என் தேவன் நிச்சயமாக இந்த பெலிஸ்தீனை முறியடிக்க எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அந்த ஒரு இதோடு போய் அவன் என்ன பண்ணுகிறான்னு சொன்னால், வேறு எதுவுமே பெரிய ஆயுதங்கள் எதுவுமே வைக்கவில்லை, கவனிலே ஒரு கல்லை எடுத்து நெற்றிலே அடித்தான், அவன் முகம் குப்புற விழுந்தான் என்று அவன் இறந்து போனான் என்று கோலியாத் இறந்து போனான் என்று பார்க்கிறோம். என்று பார்க்கும்போது அவரிடம் இந்த கிரியை செய்த எது என்று சொன்னால் அந்த ஒரு விசுவாசம், தேவன் நிச்சயமாக என் கூட வருவார், நான் கோலியாத்தை முறியடிப்பேன் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசமான அந்த வாய்ஸ் அவர்கிட்ட பேசின ஒரு காரணத்தினால்தான் கோலியாத்தை முறியடிக்க முடியும். சிறிய பையன்தான், ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒருவர் தான். அவன் எவ்வளோ பெரிய உயரமும் நல்ல ஜெய்ஜாண்டிக் ஃபியர் அவன், ஆனால் அவனை முறியடிக்க முடியுதுன்னு சொன்னால் அந்த ஒரு மனதிலே ஒரு வெற்றி கிடைக்கும் என்ற அந்த வாய்ஸ் பேசின ஒரு காரணத்தினால்தான் அந்த ஒரு காரியம் நடந்தது. இன்னும் பார்க்கும்போது அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் சொன்னால், கோபம் வரும்போது என்ன பேசும் என்றே நமக்கு தெரியாது, பேசிவிட்டு அதற்கு பிறகு நாம் யோசிப்போம், அது பேசினால் நமக்கு அது சரிதானா, ஏன் நம்முடைய பேசுகிறோம் என்று நினைக்காதபடி அந்த வார்த்தைகளை சொல்லிவிடும். கோபமெல்லாம் அதிகமாக வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கொஞ்சம் நேரம் ஒரு அமைதியாக இருக்க முடியவில்லை என்றால் ஒரு பேப்பரையும் ஒரு பேனாவையும் எடுத்து
எவ்வளோ நமக்கு மனதுக்கு யார் மேலே கோபம் வருகிறதோ அப்படியே அவ்வளோ பாயிண்ட்ஸையும் எழுதவர்களுக்கு அவளை என்னவாது செய்ய வேண்டும் எல்லாம் தோன்றுகிறதோ எல்லாவற்றையும் ஒரு பேப்பர் எழுதுவதை தான் ஆபிரகாம் லிங்கன். அவர் நல்ல அமைதியானவர், பொறுமையானவர். இருந்தாலும் அவருடைய ஆட்சியில் இருக்கும்போது பல பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் சில நேரங்களிலே அவரும் மனிதன் தானே, என்ன செய்யலாம் என்று கூடிய அவ்வளோ ஒரு கோபத்தில் இருக்கும்போது அவர் என்ன செய்வாராம், ஒரு பேப்பர் எடுத்து எல்லாவற்றையும் எழுதுவாராம். எழுதிவிட்டு அடியிலே டோன்ட் கிவ் த்ரோ இட் என்று சொல்லி அவர் அதையும் எழுதி விடுவாராம். எடுத்து தூர இறந்த உடனே இதை கொடுக்கக்கூடாது, இந்த அதை அப்படியே தூர போட்டு விட வேண்டும் என்று சொல்லி அதில் எழுதுவாராம். ஒரு முறை அப்படித்தான் அவரோட ஒரு செனட்டரும் அவரோட ஒரு மிலிட்ரி லீடரை பற்றி அநேக கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து பேசிக்கொண்டே இருந்தார். பயங்கரமான கோபத்திலே ஏதாவது செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லி அப்புறம் இந்த சொன்ன உடனே இவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அமைதியாக கேட்டுக்கொண்டு ஒரு பேப்பரும் எடுத்து ஒரு பேனா வைத்து என்னென்ன உனக்கு தோன்றியது, என்ன பிரச்சனையெல்லாம் செய்தார், எனக்கு தவறு இல்லாமல் அவன் செய்தாரோ அதையெல்லாம் எழுது என்று சொன்ன உடனே இவர் நினைத்திருப்பார் இதெல்லாம் வாங்கி ஒரு வேளை கம்ப்ளைண்டில் பண்ணி அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது தானே சொல்கிறார் அப்புறம் இவர் நினைத்திருப்பார். ஆனால் ஒரு எழுதி முடித்த உடனே அவர் சொன்ன காரியம், செனட்டர் சொன்ன காரியம் அப்படியே டஸ்ட்பின்லே எரிந்து விடுன்னு சொன்னாராம். அவருக்கு அப்பொழுது அந்த பாடத்தையும் கற்றுக்கொண்டார். சரிதானே, கோபத்தில் நான் என்னெல்லாம் அந்த நேரத்தை எது செய்தாலும் எவ்வளோ ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கும் என்று சொல்லி அவரை எரிந்து விட்டாராம். பல வேளையிலே நமக்கு கூட சூழ்நிலை அப்படி வந்து சரி என்ன செய்யலாம், எவ்வளோ தூரம் செய்து விட்டாங்க, எவ்வளோ ஒரு லாஸ் ஆகிவிட்டதே இந்த ஒரு ஆளால் என்றெல்லாம் சொல்லி ஏதாவது பனிஷ் பண்ண வேண்டலாம் நினைக்கின்ற வேளையிலே ஒரு பேப்பரை எடுத்து ஒரு பேனாவை எடுத்து எல்லாவற்றையும் எழுத மனதில் உள்ள நம்முடைய தலையில் உள்ள பாரமெல்லாம் இறங்கின போல இருக்கும். ஆனால் அதுக்கு எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு தேவை கிடையாது. இன்னைக்கு நம்ம பேசுகின்ற வார்த்தையில் எல்லாமே அந்த ஒரு டீச்சர் எப்படி அவருடைய எதுவுமே அதிகமாக பேசாதபடி உன்னை புதைந்து ஏதோ சம்திங் உன்னை இருக்கிறது என்பதை நான் காண்கிறேன் என்று சொன்னோடனே அது அவனை ஒரு டாக்டராக ஆகினது. ஒரு தகப்பனார் அந்த மார்க் எடுத்துகிட்டு அந்த பையனை உற்சாகப்படுத்த கூட அவரால் சொல்ல முடியாத ஒரு காரணத்தினால் தன்னுடைய மகன் இழந்தான் பார்க்கிறோம். பல வேளையில் நம்ம கோபம் வருவது ஒரு தவறான ஒரு காரியம். நம்முடைய வார்த்தைகள் ஒருத்தரை கட்ட முடியும், ஒருத்தரை இடிக்க முடியும். நல்ல நல்ல வார்த்தையில் பேசும்போது 2வது உலகப் போர் நேரத்திலே வின்சன் சர்ச்சில், இங்கிலாந்து தேசத்து பிரதமரான வின்சன் சர்ச்சில், அப்பொழுது அங்கே ஹிட்லருடைய படையை முன்னேறி கொண்டு வந்துட்டுருக்கிறது. மக்கள் கூட பயந்தார்கள், சரண்டர் ஆகிவிடலாமா என்ற ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் அவர் ஹிட்லருடைய பெரிய ஒரு வின்சன் சர்ச்சிலுடைய பெரிய ஒரு பேச்சு என்ன நடத்தி சொன்னார், நாம் கடல் வழியாகவும் போர் தொடுக்க முடியும், தரை வழியாகவும் போர் தொடுக்க முடியும், வானம் வழியாகவும் போர் தொடுக்க முடியும், தெருக்கள் வழியாக நாம் போர் தொடுக்கலாம். நம்முடைய மக்கள் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு சரண்டராக போவதே கிடையாது என்று சொல்லி உற்சாகமான வார்த்தையில் மக்களுக்கு சொன்ன உடனே அவர்களும் உடனே சரண்டர் அடைய வேண்டும் நினைத்தவர்கள் கூட உற்சாகமாக அதிலே இன்வால்வ் ஆகி ஹிட்லர் அங்கே தோற்றார் என்று பார்க்கும்போது சில வார்த்தைகள் நம்முடைய உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சோர்ந்து போய் வருகின்றவர்களுக்கு ஒரு சத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அவருடைய தேவன் அப்படித்தான். நம்முடைய தேவன் எவ்வளோ ஒரு வல்லவர், அவருடைய வார்த்தையில் அவர் எவ்வளோ வல்லமையானவர். அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னும் பார்க்கும்போது செருபாபேல் பார்க்கிறோம். சகரியா புஸ்தகத்தில் வரும்போது அங்கே அவர்கள் எருசலேம் தேவாலயத்தை திருப்பி கட்டுவதற்காக ஒரு ஃபவுண்டேஷன் போட வேண்டும். ஆனால் முன்பதாக ஒரு பெரிய ஒரு பர்வதம் இருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களை பார்த்தோம் சொன்னால் அப்பொழுது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று செயலை கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். பெரிய பர்வதமே, எவ்வளோ பெரிய பர்வதமாக இருந்தாலும் நீ எம்மாத்திரம் என்று கேட்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு விசுவாசமான வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். பர்வத்தை நாம் பார்க்காதபடி பர்வத்தோடு பேச வேண்டும். நமக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வரலாம் வாழ்க்கையிலே. பர்வதம் போல உள்ள பிரச்சனைகள் வரும்போது அதே பிரச்சனைகளை பார்த்து கொண்டு நாம் சோர்ந்து போகாதபடி அதை பேச வேண்டும். நீ எம்மாத்திரம் என்று வருவதற்கு சமபூமி ஆகிவிடுவாய். நம்முடைய தேவன் எவ்வளவு நமக்கு கடந்த காலங்களில் நமக்கு அநேகமான அற்புதங்களை ஆசைகளை செய்திருப்பார். திடீரென்று நமக்கு பருவம் போல பல சோதனைகள், சில பிரச்சனைகள் வரும்போது அதையெல்லாம் மறந்து விடாதபடி என்னை வழிநடத்தி வந்த தெய்வம் எப்படி தாவீது சொன்னார், அதுபோல் கரடிக்கும் சிங்கத்துக்கும் தப்பித்த தெய்வம் நிச்சயமாக இந்த பெலிஸ்தனுடைய கையிலிருந்து எங்களை தப்பி வைப்பார் என்று அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வர வேண்டும். பர்வதமே, நீ எம்மாத்திரம், நீ சமபூமியாயவன் சொல்லி அந்த ஒரு நாம் அதை பார்க்காதபடி, அந்த பருவத்தை ஏற்று பார்க்காதபடி அதோடு நாம் பேச வேண்டும். நீ எம்மாத்திரம் என்று நாம் பேசுவோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையானது நிச்சயமாக நமக்கு தோல்வியே கிடையாது, வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் எசேக்கியேல் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். இங்கே
எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம் என்ன வருதுன்னு சொன்னால், ஒரு கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொல்கிறார். அவர் எங்கே கொண்டு போகிறான்னு சொன்னால், எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே அவர் கொண்டு போகிறார். அங்கே எலும்புகள் எல்லாம் சிதறி கிடக்கிறது. அங்கே உள்ள என்ன தீர்க்கதரிசனம் சொன்னால், இந்த எலும்புகளை எல்லாம் உயிரடை செய்வதாக கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது வசனம், 37வது அதிகாரம் 4வது வசனம், விழுந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 6வது வசனம், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் சொல்லி அப்படி ஒரு ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசனத்தை உரைக்க சொல்கிறார் எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம். அப்பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு இரைச்சல் உண்டாகிறது. இரைச்சல் உண்டாகி எலும்புகளுக்குள்ளாலே அசைவு உண்டு. ஒவ்வொரு அசைவு உண்டாகி எலும்புகளெல்லாம் ஒன்று சேருகிறது. அதுக்கு பிறகு அதுக்கு நரம்புகள் மாம்சத்தை உண்டாக்கி அந்த வார்த்தையானது தீர்க்கதரிசன வசனம் உரைக்கும் போது என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கிறோம். மாம்சம் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலியால் மூடப்பட்டது. ஆனால் அது வரைக்கும் ஆவி இல்லாமல் இருந்தது, உயிர் இல்லாமல் இருந்தது. எல்லாம் வாய்ந்து தோல் வந்து விட்டது, மாமிசம் வந்து விட்டது, நரம்பு வந்து விட்டது. அதற்கு பிறகு ஆவியை நீ காற்று திசை நான்கிலிருந்து வந்து கொல்லையுண்டு இவர்கள் உயிரிழம்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்ன உடனே ஒரு ஆவி வந்து இவர்கள் மேல் ஊதின உடனே எல்லாம் எலும்புகளெல்லாம் உயிரடைந்து அங்கே பெரிய ஒரு ஒரு சேனையாய் நின்றார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி நடந்தது இது? அவரை கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொன்ன வசனம். அந்த எலும்புகள் எல்லாம் அந்த ஒரு பள்ளத்தாக்கிலே அவ்வளோ பெரிய கூட்டமாக எலும்புகள் கடந்தது. என்ன நடந்தது? உயிர் படைந்து பெரிய ஒரு சேனையாக அங்கே காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமான தேவன் வார்த்தையினால் எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஏன் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கூட எலும்பாக இருக்கிறமே உயிர் இல்லையே, இவ்வளோ ஒரு உயிர் இருந்தும் கூட உயிர் இல்லாத போல தான் நடக்கிறேன், என்ன வாழ்க்கை என்று சொல்லி ஒருவேளை வாழ்க்கையை பற்றி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இனி இப்படியே தான் நம்முடைய நாட்கள் போய்விடுமோ என்று சொல்லி வயதானவர்களாக இருக்கலாம், அல்லது நோயினால் வாடிக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம். என்ன வாழ்க்கை என்று சொல்லி எல்லாவற்றிலையும் பிரச்சனை, பிள்ளைகளை பற்றி ஒரு பாரம், குடும்பத்தில் பணப்பிரச்சனை எல்லாவற்றையும் கொண்டு இருக்கும்போது நாம் இந்த மாதிரி புஸ்தகம் நம்ம இந்த வேத புஸ்தகத்திலே இப்படிப்பட்டு கொடுத்துருக்க ஜீவ வார்த்தைகளை நாம் படிக்க வேண்டும். படித்த அவனுடைய வார்த்தையானது எவ்வளோ ஒரு வல்லமையாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம இதையெல்லாம் படிக்கும்போது எப்படி ஒரு எலும்புகள் உயிரில்லாத ஒரு எலும்புகளுக்கு ஒரு சதையை கொடுத்து, ஒரு நரம்பை கொடுத்து, தோலை கொடுத்து, ஊதி உயிரை கொடுத்து ஒரு பெரிய சேனையாக மாற்றின நம்முடைய தேவன் எனக்கும் அப்படி செய்வார் என்ற அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வந்துவிட்டால் பிரச்சனைகளை பார்க்க மாட்டோம். பிரச்சனை வரக்கூடாது என்று நாம் ஜெயிப்பது சரியான காரியம் கிடையாது. ஏனென்றால் உலகத்தில் உபத்திரம் உண்டு என்றால் ஆண்டவரை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னதாக தான் உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுபோல் பிரச்சனைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகாதபடி பருவதமே நீ எம்மாத்திரம் என்று நான் சொல்லக்கூடாது, அந்த ஒரு தைரியம் வரணும்னு சொல்லி பாருங்கள். நான் உங்கள் மத்தியிலே பேசுகிறேன்னு சொன்னால் இப்படி பல சோதனைகள் பிரச்சனைகள் வந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் இருந்த ஒரு காரணத்தினால்தான் இன்று வரைக்கும் அப்படி நிற்க முடியுது என்று சொன்னால், இப்படிப்பட்ட வசனங்களை எடுக்கும்போது வேத பகுதியில் பார்க்கும்போது ஏன் நம்முடைய ஆண்டவர் இவ்வளோ ஒரு அற்புதமானவர், அதிசயமானவர், வார்த்தையில் வல்லமை உள்ளவர், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடைப்பட மாட்டார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை தான், அந்த ஃபெய்த், அந்த வாய்ஸ் ஆஃப் ஃபெய்த் பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு காரணத்தினால்தான் உங்கள் மத்தியிலே பல பிரச்சனைகள் பாடல் இருந்த போதிலும் அவர் நிற்க முடியும்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பின ஒரு காரணத்தினால்தான். எனவே சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இதற்கெடுத்தாலும் பயந்து நடக்காத காரியங்கள், நடக்கக்கூடாத காரியங்களும் நடந்து கொண்டு நான் மனதில் நினைத்து கொண்டு நான் இப்படி போயிடுவோம். ஒரு டயக்னோஸ், ஒரு ரிப்போர்ட் வரட்டுமே, மோசமான ரிப்போர்ட் வந்தாலும் திரும்ப எடுக்கும்போது ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அந்த ரிப்போர்ட் நமக்கு அது ஒரு நோய் இல்லை என்று வரக்கூடிய அளவு கூட ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளோ அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் தாமே நாம் அந்த மாதிரி நம்ம சோர்ந்து போய் ரொம்ப பலவீனமாக ஆகிவிடாதபடி நமக்கு சத்தத்தை கொடுக்கிறவர் அவர். எனவே நாம் வசனங்களே இந்த வேத பகுதியில் படித்து நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி விசுவாசத்தில் வளர்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு என்பதில் எந்த மன சந்தேகம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் பார்க்க ரெண்டாவது அங்கே பார்க்கும்போது 4வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா சுனேமியாளை பற்றி பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி ஒவ்வொரு முறை அங்கே சுனேமுக்கு போகும்போது அவருடைய வீட்டிலே தங்குவார். அப்பொழுது அந்த சுனேமியை நினைத்தாள் அந்த பெண், இவர் ஒவ்வொருத்தரையும் இங்கே வருகிறாரு, நல்ல ஒரு ஆளாக தெரிகிறது, தீர்க்கதரிசியாக நான் காணுகிறேனே, அவருக்கு ஏன் ஒரு மேலறையில் ஒரு அறையை அவர் கொடுத்து, ஒரு கட்டிலை கொடுத்து, விளக்கு, மேஜை எல்லாவற்றையும் கொடுத்தால் வரும்போதெல்லாம் அங்கே அவர் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து படித்து கொண்டு அவர் அங்கே தங்கலாமே என்று சொல்லி அவருக்கு அந்த இடத்தெல்லாம் ஏற்பாடுபடுத்தி கொடுத்தாள். இவருக்கு எலிசா தீர்க்கதரிசிக்கு இவர் நம்ம ஒவ்வொருத்தரும் வரும்போது எவ்வளோ தூரம் நம்மளை உபசரிக்கிறாளே, சாப்பாடெல்லாம் கொடுத்து நம்மளை உபசரிக்கிறாளே, இப்படிக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சொல்லி
கேயாசிடம் அவருடைய வேலைக்காரனை கேயாசிடம் கேட்கிறார். இவளுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டுமே என்று சொல்லணும் என்று கேட்க சொன்ன உடனே அவள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், 2 ராஜாக்கள் புத்தகம் 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்த்தோம் சொன்னால், அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கருணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதி இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள் என்ன சொல்ல சொன்னால், என்னுடைய ஜனங்கள் மத்தியிலே நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாள். அவளுக்கோ என்ன காரியம் என்றால், அவருடைய கணவனார் ரொம்ப வயதானவர், இவர்களுக்கு குழந்தை கிடையாது. நாம இருந்தால் ஒரு தீர்க்கதரிசியோ அல்ல ஒரு ஊழியக்காரரோ நம்மளை இப்படி ஒரு காரியத்தை கேட்டால் நம்ம என்ன நிறைய பாயிண்ட்ஸ் அடுக்கி வைத்திருப்போம், இதெல்லாம் தேவை என்று சொல்லி. ஆனால் இவ்வளோ என்ன சொல்லன்னு சொன்னால், இவ்வளோ ஒரு குழந்தை இல்லாத இருக்கிறவள் அவர் கேட்கும் தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி, அவரை பற்றி நன்றாக தெரியும். அவளை சொல்கிறாள், தீர்க்கதரிசியாக காண்கிறேன்னு சொல்லி அவருக்கு அவ்வளவு ஒரு உபசரிப்பெல்லாம் செய்து கொடுத்தவள். நாம் நிச்சயமாக அவருக்கு ஒரு குழந்தை எனக்கு கொடுக்க முடியும் என்று அவள் கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வராதபடி என்ன செய்கிறான்னு சொன்னால், நான் சுகமாக என்னுடைய ஜனங்கள் நடுவே சுகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாள். அது மட்டுமல்ல, நான் பின்னாடி படிக்கும்போது அப்பொழுது கேஎஸ் என கேட்டவுடனே அவர் சொல்கிறார், அவருடைய கணவர் வயதானவர், அவளுக்கு குழந்தை கிடையாதுன்னு சொன்ன உடனே அவர் எலிசா தீர்க்கதரிசி அவளை வர சொல்லி அவள் என்ன சொல்கிறார் என்றால், உற்பவ காலத்தில் நீ ஒரு குழந்தையை பெற்று எடுப்பான்னு சொன்ன உடனே அவளுக்கு குழந்தை கிடைக்கிறது, ஒரு மகன் கிடைக்கிறான். பின்னாலே அதுக்கு பிறகு என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அவருடைய கணவர் அங்கே வேலைக்கு வயலில் போகிற மகனும் அங்கே போயிருந்தான். தலைவலி என்று சொல்லி ஒரு நாள் வருகிறான். அப்பா அனுப்பி வைத்து விட்டார் வீட்டுக்கு. இங்கே வந்தால் தலைவலி கூட வேறு என்ன ஃபீவர் எல்லாம் இருந்துட்டான், ஹை ஃபீவர். மகன் இறந்து போனான். இவள் என்ன செய்கிறாள், அப்படியே இறந்த மகனை மேலே தன்னுடைய அந்த தீர்க்கதரிசி தங்கியிருந்த ரூமிலே கொண்டு கட்டிலை கடத்தி விட்டு இந்த ரூமை பூட்டி விட்டு அவள் கணவனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாள். மகன் இறந்து போனதை அவள் சொல்லவில்லை, கழுதை அனுப்ப செய்வள். அங்கே போக வேண்டும், தீர்க்கதரிசி அங்கே இல்லை, அன்றைக்கு அவரை பார்க்க போகணுன்னு சொல்லி அங்கே அனுப்ப சொல்கிறாள். கணவன் சொல்லும்போது கழுதையை அனுப்ப வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் யோசிக்கிறான், அமாவாசை கிடையாது, ஓய்வு நாளும் கிடையாது, எதற்காக கேட்கிறாள் என்று சொல்லி கேட்கும்போது அங்கே என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள் என்ன சொல்ல, சரிதான், எல்லாம் சரிதான் சொல்கிறாள். பாருங்கள், அங்கே ஆரம்பத்திலிருந்தே பார்க்கும்போது அவருடைய வார்த்தைகள் எவ்வளோ ஒரு விசுவாச வார்த்தைகள், இல்லை நல்ல வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தோம் சொல்கிறாள். சரிதான், நாம இருந்தால் ஐயோ நீர் வேலையை விட்டு ஓடி வரோம், மகன் இறந்து போனால் உடனே வர வேண்டும் என்று சொல்லலாம் மெசேஜ் பண்ணி கொஞ்சம் வரம் பிந்திட்டால் கூட எப்படி தலையில் அடித்து கொண்டே இருப்போம். ஆனால் அவ்வளோ அவங்க ஹஸ்பண்ட் கேட்டதுக்கு அவர் கேட்டு அனுப்புகிறார். இன்றைக்கி அமாவாசையும் இல்லையே, ஓய்வு நாளும் இல்லையே, எதற்காக அவள் கழுதை கேட்கிறாள் என்று சொன்ன உடனே அதை கேளுங்கள் என்று கேட்ட உடனே சொன்னால் எல்லாம் சரிதான் என்று சொல்கிறாள். இன்னும் கீழே பார்க்கும்போது தூரத்தில் அங்கே அவள் சாணம் வைத்து கழுதிலே இவள் போகிறாள். போகும்போது தூரத்திலே பார்க்கும்போது எலிசா தீர்க்கதரிசி கேயாசி அனுப்பி கேட்கிறார், அங்கே சுனாமி வருகிறாளே, நானும் விசாரித்து கேள், எல்லாம் நல்லது தானா என்று கேட்க சொல்கிறாள். அவன் கேட்கிறான், அவர்கள் கேட்கிறார்கள், கணவன் நல்லா இருக்கிறாரா, மகன் நல்லா இருக்கிறாரா என்று கேட்ட உடனே அவள் சொல்கிறாள், எல்லாம் நல்லது தான் என்று. அங்கேயும் திரும்பவும் பார்த்தோம்னு சொன்னால் சுகந்தான் என்று சொல்கிறாள். நாம் சொல்ல முடியுமா? சிந்து பார்க்க வேண்டும். இறந்த மகனை மேலறையிலே கட்டிலே போட்டு விட்டு இங்கே வந்திருக்கிறார், எப்படி இருக்கும் நீங்கள் சிந்து பார்க்குறது. இதெல்லாம் டீப்பாக நான் பார்த்தா நமக்கு தெரியும், விசுவாசனை வளர்ந்து போக முடியும். அவள் என்ன சொல்கிறான்னு சொன்னால் 20வது வசனம், அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதா என்று அவளிடத்து கேள் என்று அந்த கணவன் கேட்டு அனுப்பின உடனே எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய கேயாசிடம் கேட்டு அனுப்பின உடனே சுகந்தான் என்று சொல்கிறாள். ஆனால் மேலே போகிறாள். அவர் எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணான்னு சொன்னால், தடியை கொடுத்து நீ போய் அங்கே போய் குழந்தை பழத்திற்கு மேலே தடியை வை என்று சொல்ல. ஆனால் அவள் விடவில்லை, பிடித்தாள், ஒரே பிடியாக எலிசா தீர்க்கதரிசி பிடித்தாள். என்ன குழந்தைக்கு அவர் வந்து வீட்டுக்கு வருகிறார், குழந்தைக்கு உயிர் கிடைக்கிறது என்று பார்க்கும்போது ஃபுல்லாக அங்கேருந்தே அவளுக்கு ஒரு குழந்தை கிடையாது. எல்லாவற்றிலுமே என்ன சொல்கிறார், என்னுடைய கடன் மத்தியிலே நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறார், சுகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாள். எல்லாம் சுகம்தான். இறந்து பண்ண மகனை வைத்து அவ்வளோ ஒரு வேதனையோடு தான் வந்திருப்பாள், வெளியில் சொல்லவில்லை. அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வார்த்தையில் பார்க்கும்போது நாமோ என்ன பேசிக்கொண்டிருக்கோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் சோக கதைகளாக நாம் பேசிக்கொண்டே இருப்போம். மற்றவர்கள் கேட்கும்போது அவர்களே சோகத்தோடு வர நம்மளோட வருகின்ற நான் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டார்கள்னு சொல்லி, ஆனால் நாம் அதற்கு மேலே வைத்திருப்போம், நிறைய இறக்கி அவளிடம் விடுவோம். பார்க்கும்போது இதை கேட்டுக்கொண்டு அருமைதே பிள்ளைகளே, கிறிஸ்துவலாகிய நாம் நம்முடைய வேதாந்தத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். வார்த்தையினால் இந்த உலகத்தை படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார். அப்படி அவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ஸையும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். யாரையாவது நம்முடைய வார்த்தையினால் நாம் துக்கப்படுத்தியிருக்கிறோமா, அவளை புண்படுத்தியிருக்கிறோமா பாருங்கள். நல்ல வார்த்தையில் சொல்லி ஒரு மன்னிப்பு கேளுங்கள்.
வின்சன் சர்ச்சில் போல், ஒரு ஆபிரகாம் லிங்கன் போல் நமக்கு கோபம் வரும்போது ஒரு பேப்பரில் எழுதி தூர போட்டு விட்டோம்னு சொன்னால் எவ்வளவோ பிரச்சனைகளை தீர்க்கலாம். யார் நம்மள வந்து நேரமாக பலரும் வந்து பல நியூஸில் கொண்டு வருவார்கள். சாக்ரட்டிஸினுடைய அந்த 3 டெஸ்ட், ட்ரிபிள் டெஸ்ட் பார்க்கும்போது கொண்டு வர அவனோட நண்பரோட ஒரு வந்தார், ஒரு செய்தியை சொல்ல வந்தார். அப்பொழுது கேட்டார் இவர், நீ நீ சொல்ல போகிற காரியம் உண்மைதானா, ட்ரூ தானான்னு கேட்குறார். ரெண்டாவது அவன் இல்லை என்கிற. ரெண்டாவது கேட்கும்போது அது நல்ல செய்தி தானா, அதுவும் இல்லை என்கிறான். மூன்றாவது அது பிரயோஜனமாக இருக்குமா எனக்கு, நீ சொல்ல போகிற செய்தி இல்லை, அப்போது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டார். அதுபோல் நாமும் யார் வந்தாலும் சரி, நல்ல வார்த்தையில் இருந்தால் அவர்கள் நல்ல வார்த்தைகளோடு நம்முடைய பேசுவதாக இருந்தால் நாம் அதற்கு இடம் கொடுப்போம். தேவையில்லாத வார்த்தையில் பேசி நம்மையும் புண்படுத்தி நம்மையும் காயப்படுத்தி மற்றவர்களையும் காயப்படுத்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. எனவே வார்த்தையில் நம்முடைய பேசுகின்ற வார்த்தை ஒவ்வொன்றுக்குமே வல்லமை இருக்கிறது. அது ஒரு நாவு எரிக்கிற அளவுக்குள்ளது தான். நான் ஒரு நெருப்பு என்று சொல்லி யாக்கோபு புத்தகத்திலே பார்க்கிறோம். எனவே கேட்டுக்கொண்டு மந்திய பிள்ளைகளே, என்ன மாதிரி வார்த்தையை நாம் பேசி கொண்டிருக்கிறோம்? அப்படி யாரையாவது புண்படுத்துகிற மாதிரி, அல்லது எப்பொழுது பார்த்தாலும் இந்த சுனாமியால் சொன்ன நல்ல வார்த்தை சொல்லாதபடி எல்லாவற்றிலையும் கஷ்டத்தை பற்றியே பேசக்கூடிய நம்ம நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால், நாமே தான் நம்முடைய தீர்க்கதரிசனமாக நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் பேசி நல்லது பேசினா நமக்கு நல்லது கிடைக்கும், மோசமானது பேசினா நமக்கு மோசமானது கிடைக்கும். ஒரு ஆப்பிளை வைத்தால் ஆப்பிள் சீடை போட்டோம் என்று சொன்னால் ஆப்பிள் பழங்களை பறிக்கலாம். ஆப்பிள் பழங்களை வேறு எதில் முள்ளை விதைக்கும்போது அதில் நல்ல பழங்கள் கிடைக்காது. எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளும். கர்த்தர் இந்த செய்தி ஆசிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே நீ கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி. வார்த்தையிலையும் வல்லமையை பற்றி இந்த நாளிலே பார்த்தோம் சுவாமி. பல வேளைகளில் எங்களை வார்த்தையை எங்களையே கெடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு உற்சாகமான வார்த்தையில் சொல்லாதபடி எப்பொழுது பார்த்தாலும் சோர்ந்து போன வார்த்தையிலையும் நாங்கள் பேசிவிட்டு எங்களை நாம் சோர்வாக்கிக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, மற்றவர்களையும் பேசும்போது பலவர்களையும் நாங்கள் எங்களுடைய வார்த்தையினால் பல நேரங்களில் புண்படுத்தியிருப்போம் சுவாமி. ஒரு உற்சாகத்தின் எங்களுக்கு தந்து சுனாமியல் போல் நல்ல ஒரு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் மற்றவர்களை கண்டு கொள்ளாத அளவுக்கு நாங்கள் இதை பக்குவமாக பேசக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிற சுவாமி. நாங்கள் பாசிட்டிவாக பேசினால் நிச்சயமாக அது ஒரு பிளெஸ்ஸிங்காக எங்களுடைய ஆசீர்வாதமும் சாவுமே நாங்கள் பேசுகிற வார்த்தையில் தான் இருக்கிறது. தகப்பனே, ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்களுக்காகவும் பேசி மற்றவர்களையும் நாங்கள் ஆசிர்வதிக்கும் போது நிச்சயமாக எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். சாபமான காரியங்களை விட்டு நாங்கள் விலக நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.